எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ கிரியேட் அ புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட். புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா மத்தவங்கள அத பயப்பட வைக்கும். உங்கள பார்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஏன் மத்தவங்கன்னு கிடையாது. மத்த சூழலா இருக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்டா இருக்கலாம். எதுவுமே உங்கள எதுவுமே செய்ய முடியாது. தில் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சியான் விக்ரம் சார் நடிச்ச மூவி. அந்த மூவில என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் சார் போலீஸ் ஆஃபீசரா ஆகணும்னு சொல்லப்படுற ஆசையில வந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல வில்லன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் சார பயங்கரமா அடிச்சு துவச்சு ஒரு தண்டவாளத்துல போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அவருடைய உடம்பு ஃபுல்லா வேற லெவல்ல ப்ராப்ளம் ஆயிடும். அவருடைய கால் ஃப்ராக்சர் ஆயிடும். அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வருவாரு. இந்த மாரி போலீஸ் செலக்ஷனுக்கு இவரு செலக்ட் ஆயிருக்காரு. கனகவேலு செலக்ட் ஆயிருக்கான். இவன் 15 டேஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஆனா அவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகுமே. எப்படி இவனால எழுந்து நடக்க முடியும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த பெட்ல படுத்துட்டு இருந்த சியான் விக்ரம் சார் தூங்கிட்டு இருக்காருன்னு நெனச்சவரு கேட்டுருவாரு காதுல. கேட்டுட்ட உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவருடைய மேல இருந்த வயர்லாம் பிரிச்சுட்டு ஃப்ராக்சர் ஆன காலோட நடக்க ஆரம்பிச்சுருவாரு. நடக்க ஆரம்பிச்சு அந்த லெட்டர வாங்கிட்டு, "இப்ப நான் ஓகே தானே" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இந்த விஷயம் எங்க நடக்குது? 15 நாள்ல போலீஸ் ட்ரெய்னிங்ல நான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட்ல 2 மாசம் கழிச்சு எழுந்து நடக்க வேண்டியவர் உடனே எழுந்து நடக்க முடியும். உடனே எழுந்து அந்த விஷயத்த செய்ய முடியும்னு சொல்லப்படுற விஷயம் எங்க நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உடம்புல கிடையாது, மைண்ட்ல. மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற மாஸ்டர் சொல்ற விஷயத்த தான் உடல் பாடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் கேட்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தன்னுடைய ட்ரீம அடைஞ்சே ஆகணும்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த் சியான் விக்ரம் சாருக்கு இருந்ததுனால தான், அந்த சீன்ல அவர் எழுந்து நடக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அது சாத்தியமாவும் நெறைய உண்மை கதைகளையுமே இருந்திருக்கு ஆக்சுவலா. சோ அதுதான் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாரி சொல்லுவோம். மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க மனிதர்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில புயல் அடிச்சாலும், வாழ்க்கையே புரட்டி போடுற மாரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே ரொம்ப காமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அத எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுற திங்கிங் அவங்க மைண்ட்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஆனா நார்மலான மனிதர்களுக்கு சின்ன சின்ன ஒரு தடைகள் வந்தாலுமே அவங்க துவண்டு போய் உட்கார்ந்துருவாங்க. அதே மாரி மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற மனிதர்கள் பெயினா இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம், செட்பேக்ஸா இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த விஷயங்கள்லாம் நாங்க வாழ்க்கையில வருது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக தூண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனா நார்மலா இருக்க பீப்பிள் அத பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னப்பா இதெல்லாம் லக்கால அவங்களுக்கு நடந்துருச்சு. இல்ல அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலுமே கூட சரி, லக், டேலண்ட்ட தாண்டி மென்டல் ஸ்ட்ரென்த், புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்க மனிதர்களால மட்டும் தான், அவங்க லைஃப் எப்பவுமே அதாவது கடைசி நேரத்துல கூட அவங்களோட கேம மாத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அவங்க லைஃப்ல என்னதான் அவங்க டவுன்ல போனாலுமே கூட சரி, அடுத்து கம்பேக் குடுக்க முடியும். சில பேர் எவ்வளோ ப்ராப்ளத்துலயுமே அத புஷ் ஓவர் பண்ணி கம்பேக் குடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. கம்பேக்கும் குடுப்பாங்க. இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுதே தவிர்த்து, வெளியில இருக்க சூழ்நிலைகளால கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட நீங்க உங்க வாழ்க்கையில கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாரியான ஒரு மைண்ட நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா நீங்க எத வேணா அச்சீவ் பண்ணலாம். எப்ப வேணா அச்சீவ் பண்ணலாம். எப்படி வேணா அச்சீவ் பண்ணலாம். எத வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமா? இவ்ளோ பணம் எனக்கு கிடைக்குமா? இந்த வாழ்க்கை எனக்கு அமையுமா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்து நீங்க பயப்படாம, நீங்க எத ஆசைப்பட்டீங்களோ அத உங்களால அடைய முடியும். எப்ப வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வயசு ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி சாதிக்க முடியும்? எனக்கு இந்த மாரி ஏஜ் ஆயிடுச்சு. இந்த ஏஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லப்படுற அந்த தாட் போய் எந்த ஏஜா இருந்தாலுமே நீங்க நினைச்சது உங்ககிட்ட சேர்ற மாரி உங்களோட மைண்ட் உங்கள கிரியேட் பண்ணி வச்சுடும். எப்படி வேணா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கேன். நான் இவ்வளோ எஜுகேஷன் தான் என்கிட்ட இருக்கு. இவ்வளோ திறமை தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னால என்ன முடியும்னு சொல்லப்படுற, உங்களோட நிலை எதுவா இருந்தாலுமே, உங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா மென்டல் ஸ்ட்ரென்த்தான பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஆசைப்பட்டது உங்ககிட்ட வந்தே தீரும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்க லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது இப்போ லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்பயுமே ரொம்ப ஹேப்பியா போயிட்டு இருக்காது. திடீர்னு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். திடீர்னு நெறைய ப்ராப்ளம் வரும். திடீர்னு எதிர்பார்க்காத பெரிய நம்ம வாழ்க்கையே தலைகீழா திருப்பி போடுற மாரியான ப்ராப்ளமும் சில பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதற்கெல்லாம் காரணம் நம்ப தான். நம்ம செஞ்ச தப்பு தான் இது மாரி நடக்குது அப்படின்ற மாரி, நீங்க உங்களே வருத்திக்க தேவை கிடையவே கிடையாது. ஏன்னா மனிதர்களா பொறந்த எல்லாருமே தவறுகள் செய்வாங்க. தவறு செய்றவன் தான் மனுஷன். தவறு செய்யாத மனுஷனே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப செஞ்ச தவறுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? அதுலருந்து நம்ம எப்படி வளர்றோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப செஞ்ச தப்புலருந்து என்ன கத்துக்கிறோம்? அதுலருந்து எப்படி வளரப் போறோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மைண்ட் செட் எப்ப வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன பண்ணா இந்த விஷயம் மாறும்னு சொல்லப்படுற மாரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்த வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
வாழ்க்கையில சின்ன ப்ராப்ளம் வரும்போது அதுலருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான பீப்பிள்னால ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியாது. ஓகே இது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா இது சரியாகும்னு சொல்லப்படுற, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க ஆரம்பிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மென்டல் ஸ்ட்ரென்த்த வளர்த்துக்கிறது. ஜிம்முக்கு போற பீப்பிள் எல்லாருக்குமே தெரியும். டெய்லி ஒர்க் அவுட் பண்ற பீப்பிளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மசில் ஒரு பைசெப் மசிலா இருக்கலாம், செஸ்ட் மசிலா இருக்கலாம். அந்த மசில ட்ரெயின் பண்ண என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் ஷேப் ஆகும். அப்புறம் அழகா மாறும். லுக்கா மாறும். அதே மாரி தான் மைண்டுமே வந்து ஒரு மசில் மாரி, அந்த மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் சேலஞ்ச் குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, சேலஞ்சான சிச்சுவேஷன் நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணும்போது தைரியமா ஃபேஸ் பண்றீங்களோ, அதுவும் அந்த மசில இம்ப்ரூவ் பண்ற மாரி அழகாவும், ஸ்ட்ராங்காவும், ஸ்ட்ரென்த்தாவும் உங்க மைண்ட் வந்து சூப்பரான ஒரு ஷேப்ல மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இல்ல கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கலாம். எதுக்கு நம்ம வந்து இது மாரி பிரச்சனைனா நம்ம தலையில தூக்கி போட்டு சுமக்கணும் அப்படின்ற மாரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து திடீர்னு வேற ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்க ஈஸியா பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம நெறைய பேர பார்த்திருப்போம். லைஃப்ல சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கும். லைஃபே போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னால வர முடியாது. என் லைஃபே காலி ஆயிடுச்சு. லைஃப வந்து வேஸ்ட்டு. வாழ்க்கை வந்து எனக்கு இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையவே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்? இங்க என்ன எனக்கு சான்ஸ் கிடைக்கும்? நான் எப்படி என்ன உயர்த்திக்கலாம்? நான் எப்படி என்ன மோட்டிவேட்டடா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இப்படி தான் அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து மைண்ட் செட்ட ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்க பீப்பிள், புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிற பீப்பிள் வந்து, எல்லாத்தையுமே ஒரு ட்ரெய்னிங் செஷன் மாரி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கோர்ஸ் கத்துக்கணும்னா வெளில போய் ட்ரெய்னிங் பணம் கட்டி கத்துக்கிற மாரி, அவங்க லைஃப்ல வர சேலஞ்சா இருக்கலாம், பெயினா இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ஏதோ சொல்லிக் குடுக்க வருதுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாரி அவங்க லைஃப்ல நடக்கிற செட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க லைஃப்ல நடக்கிற வந்து ஒரு சம்பவம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு சேலஞ்ச் நடக்குதுன்னா, அத பனிஷ்மென்ட்டா பார்க்காம, இது நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிப்பேர் பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது மூலியமா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்ணா நீங்களும் உங்களோட மைண்ட ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்டா கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். 2வது விஷயம் டூ கிரியேட் அ புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் தேர் இஸ் மெனி ஹேபிட்ஸ். அதுல வந்து 4 ஹேபிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹேபிட் அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஏன்னா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம என்ன ஹேபிட்ஸ் பண்றோமோ அது மூலியமா தான் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். டெய்லி நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மாரியான செயல்கள செய்றீங்க? அத பேஸ் பண்ணி தான் வந்து உங்க லைஃப் வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அப்போ லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க கிரியேட் பண்றதுக்காக நான் இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லப்படுறத யோசிக்காம, டெய்லி நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி நீங்க எப்படி பேசுறீங்க? டெய்லி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? டெய்லி என்ன மாரியான விஷயங்கள்லாம் யார் யார்கிட்டலாம் நீங்க பழகுறீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த பார்த்துக்கிட்டாலே, அத சரி செஞ்சுக்கிட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபியூச்சர் சூப்பரா மாறும். ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் அழகா மாறுது. உங்க கண்ணு எதிர்க்க நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா லைஃப்ல வந்து இப்ப புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணணும்னா, டக்குனு பூதாகரமா ஒரு பிரச்சனை வரணும். அத நான் ஃபேஸ் பண்ணணும் அப்டின்ற மாரி கிடையவே கிடையாது. நீங்க உங்க லைஃப்ல வந்து டெய்லி உங்களுக்கான ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். நீங்க வேலை செய்ற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இல்ல நீங்க உங்க ஃபேமிலில, அந்த இடத்துல உங்க வார்த்தைகளுக்கு ஏன் மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது? உங்களால ஏன் சில விஷயம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா, அதுவே உங்கள வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்ப கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதுல ஒரு முக்கியமான 4 ஹேபிட் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேக்கிங் அ கோல்ட் ஷவர் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். பச்சை தண்ணீல குளிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஹாட் வாட்டர்ல குளிக்கிறத விட, பச்சை தண்ணீல குளிக்கிறதுனால நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல மாறும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். முதல்ல அதிகமா தைரியம் வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எவ்வளவு குளிர்காலம் வந்தாலுமே கூட சரி. ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போறவங்க கூட அந்த பனி காலத்துல பச்சை தண்ணீல குளிங்க அப்படின்ற மாரி சொல்றதுக்கான காரணம், சயன்டிஃபிக்கா அது வந்து உங்கள ரொம்ப தைரியமாக்கும், உங்கள கூல் ஆக்கும், அதிகமான ஃப்ரெஷ்னஸ குடுக்கும். உங்க மைண்ட ஃப்ரெஷ் ஆக்கும். 2வது விஷயம் எக்சர்சைஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, பாடின்னு சொல்லப்படுற விஷயம் மைண்டுக்கு ஏத்தா மாரி தான் மாறும். மைண்ட் தான் டீச்சர். இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற டீச்சர் சொல்றத தான் வந்து பாடின்னு சொல்லப்படுற ஸ்டூடண்ட் கேட்க போறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப வீக்கான ஸ்டூடண்ட்டா இருந்தாங்கன்னா, டீச்சர் அதிகமான வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அதே ஸ்ட்ராங்கான, இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடண்ட்ட வந்து டீச்சருக்கே ரொம்ப பிடிக்கும். அதே மாரி தான் மைண்டுன்னு சொல்லப்படுற டீச்சர வந்து அட்ராக்ட் பண்ணும். மைண்டுன்னு சொல்லப்படுற டீச்சர் சொல்றத ஈஸியா கேட்கணும்னா, பாடின்னு சொல்லப்படுற ஸ்டூடண்ட்ட நீங்க பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் மாறிடும். பாடிய ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் ரெசிலியன்ட்டா மாறும். ஏன்னா மைண்ட பொறுத்து தான் பாடி இருக்கு. பாடிய பொறுத்து தான் மைண்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு, லைஃப்ல என்ன நடந்தாலுமே நீங்க கண்டுக்காம நீங்க உங்க சக்சஸ் நோக்கி போறதுக்கு, உங்க பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நீங்க ஃபிட்டா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது ஹேபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மெடிடேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. 5 டூ 10 நிமிஷம் நீங்க ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்க மைண்ட வந்து புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்டா மாத்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும். ஏன்னா வந்து பொதுவா நம்ப எமோஷன்ஸால பின்னி பிணையப்பட்டவர்கள். நம்ம வந்து ரோபோட்ஸ் கிடையாது. ரோபோட்ஸா இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம டக்குனு நம்ம சிச்சுவேஷன்ஸ மாத்திட்டு போயிடலாம். ஆனா நம்மளுக்குள்ள நெறைய எமோஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும். கோவமா இருக்கலாம், தேவையில்லாத ஏமாற்றமா இருக்கலாம், திடீர்னு ஒரு பொறாமை நம்மளுக்குள்ள வர்றதா இருக்கலாம்.
இது எதுவுமே நம்மளுக்குள்ள வராம தடுக்கிறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்தனை வருது, நம்ம பண்ண போற எமோஷன்ஸால அடுத்து என்ன விளைவு ஏற்பட போகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க கண்ணாடி மாரி பார்க்கணும்னா, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள கிளீன் பண்ணிட்டு, உங்களுக்கான நல்ல எண்ணங்கள மட்டும் உங்களுக்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ 4வது ஹேபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டூ சம்திங் ஃபார் பர்ப்பஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க பர்ப்பஸ நோக்கி நீங்க போறதுக்கு உங்களுக்கான சில விஷயங்கள டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவும் உங்களுக்கான புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணும். காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஆனா வந்து அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு படுக்கக்கூடாது. அதே சமயத்துல வந்து நம்ப இன்னைக்கு 15 ரெப் பண்ணியிருக்கோம்னா, நாளைக்கு வந்து ஒரு 20 ரெப் பண்ணணும் ஒரு வொர்க் அவுட்ல. இல்ல வந்து ஒரு இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க நோ சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்துல இத கேட்கறதுக்கு பயமா இருக்குன்னா, எங்க பயமா இருக்கோ அங்க முதல்ல கேட்டுடுங்க. பேசிருங்க. சோ இந்த விஷயங்கள எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க டிஃபிகல்ட்டான நீங்க கஷ்டமா நினைக்கிற எந்த விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா லைஃப் உங்கள நோக்கி தூக்கி போடுற கஷ்டத்த வந்து உங்கள எதுவுமே பண்ணாது. அதுதான் லாஜிக். சோ நீங்களே டிஃபிகல்ட்டான விஷயங்கள் காலைல சீக்கிரமா எழுந்துக்கிறதா இருக்கலாம், வொர்க் அவுட் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து கஷ்டமான விஷயங்கள செய்றதா இருக்கலாம். இத பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் தூக்கி போடுற கஷ்டத்த நீங்க ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். சோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹேபிட்ஸ் டூ பிரேக் டூ கிரியேட் அ புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ஹேபிட்ஸ உருவாக்குறதால மட்டும் உங்க மைண்ட் செட் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்டா கிரியேட் ஆவாது. சில ஹேபிட்ஸ நீங்க கைவிட்டு ஆகணும். ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் கம்ப்ளைனிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணாலுமே கூட சரி, வேற யாராவது தப்பு பண்ணாலுமே கூட சரி, கம்ப்ளைண்ட் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் கூட உங்களால எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா, தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்றத நீங்க நிறுத்திட்டீங்கனாலே, அடுத்து உங்களுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சுரும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரூ. 2000 நோட்டு மாரி ரொம்ப வேல்யூபிளா இருக்கிறவங்க நீங்களும் உங்க வாழ்க்கையும் வந்து ஒரு ரூ. 10 நோட்டு மாரியும், ரூ. 5 காயின் மாரியும் வேல்யூ குறையறதுக்கான காரணம் எக்ஸ்கியூசஸ் மேக் பண்றது தான். நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்ல தள்ளி போடலாம், இல்ல லேட்டா போனதுக்கு காரணம் சொல்லலாம். இந்த நொண்டி சாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹேபிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டாப் சீக்கிங் கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்ற மாரி சொல்லலாம். கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற ஜோன்லயே நீங்க இருக்க நீங்க குரோ ஆகவே மாட்டீங்க. நம்மளுடைய வளர்ச்சி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான விஷயத்த நம்மள சுத்தி இருக்க பீப்பிள் தவறா சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா டெய்லி நம்மளால வளர்ந்துட்டே இருக்க முடியும். நம்மளால கத்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி கஷ்டப்படுங்க. ஆனா படுற கஷ்டத்த இஷ்டப்பட்டு பட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி சந்தோஷமா இருக்கலாம். சோ நீங்க ஹேப்பியா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்க உங்களுக்கான கஷ்டத்த இஷ்டப்பட்டு பட்டே ஆகணும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். கம்ஃபோர்ட் ஜோன்க்குள்ள போகவே போகக்கூடாது. இத நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட். ரியல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் யார பத்தி பேச போறேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக ஆணழகனா இருந்த ஒரு பெர்சன். பெரிய பாடி பில்டர். எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய மசிலையும், அவர் பாடி பில்டிங்கையும், அவருடைய சக்சஸையும் கொஞ்சம் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அவருடைய பேக்ரவுண்ட நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலருந்து வந்த ஒரு பையன். ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸும், ஃபேன்சியான ஜிம்மும் இல்லாத ஒரு பையன். தன்ன சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு வந்து வொர்க் அவுட்ட பத்தி சுத்தமா எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன். 15 வயசுல தன்னுடைய வொர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்றாரு. 21 வயசுல தன்னுடைய கிராமத்துலருந்து அமெரிக்காக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய டிசிப்ளினாலயும், தன்னுடைய இடைவிடாத வொர்க் அவுட்னாலயும் எந்த ஒரு நொண்டி சாக்கு சொல்லாம, எக்ஸ்கியூசஸ் வைக்காம அவருடைய வேவ வந்து ப்ராப்பரா வந்து கிரியேட் பண்ணிட்டதுனாலயும், எந்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸும் அவர்கிட்ட இல்ல. எந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸுமே இல்ல. அவருடைய கனவுகளால மட்டுமே அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபுல்லா கிரியேட் பண்ண ஒரு பெர்சனா இருக்கிற இந்த மிஸ்டர் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் வந்து 7 முறை வந்து மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்த அடிச்சிருந்தாரு. ஹாலிவுட்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு புரொடியூசராவும், இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டாராவும் இருந்தாரு. கலிஃபோர்னியாவுக்கே கவர்னராவும் மாற முடிஞ்சது. அதாவது எந்த ஒரு பெரிய வாய்ப்புமே இல்லாம, ஒரு பின்னணியும் இல்லாம வந்து ஒரு மனிதர் தன்னுடைய கனவுகள வச்சுக்கிட்டு, ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ட வச்சுட்டு, இத நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லப்படுற இந்த ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனோட ஒரு விஷயத்த செய்யும்போது, இத்தன விஷயத்த சாதிக்கும்போது, நம்மகிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் மட்டும் தான். இடைவிடாத முயற்சி மட்டும் தான். அத கைவிடாம நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்டா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கிரியேட் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட்டான விஷயமே வந்து, நீங்க உங்க எமோஷன்ஸ்குள்ள போகக்கூடாது. உங்க எமோஷன்ஸ உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் வந்துரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சரி, உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சரி, அத நோக்கி ரியாக்ட் பண்ணாம நீங்க எப்படி தடுத்துக்கலாம்? எப்படி வந்து உங்கள வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிற மாரியான மனுஷனா மாத்திக்கலாம்னு சொல்லப்படுற டெக்னிக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் ஒரு புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க என்ன சாதிக்கணுமோ, அத உங்களால சாதிக்கவே முடியும். ஸோ 2வது வீடியோல என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபயர் ப்ரூஃப்
நத்திங் யூ கேன் டூ ஸோ ரன் அவே அப்படின்னு சொல்லிட்டு லியோ மூவில ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த ஃபயர் ப்ரூஃப் அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயமா உங்க மைண்ட நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபயர் ப்ரூஃப் மைண்ட் செட்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் உங்கள. ஸோ அந்த மாரி கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த உலகத்துல இருக்கிற யாருமே உங்க கூட நீங்க ஜெயிக்கிறதுக்காக இல்லன்னா கூட, உங்க மைண்டும், உங்க பாடியும் உங்க கூட இருக்கும். இந்த உலகமே உங்கள எதிர்த்தாலுமே கூட, உங்க மைண்டும், உங்க பாடியும் உங்க கூட இருக்கும். ஸோ உங்க மைண்டையும், உங்க பாடியும் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா, யாருமே உங்க கூட இல்லனாலும் பரவால்ல, இல்ல உலகமே உங்கள எதிர்த்தாலும் பரவால்ல. நீங்க சாதிக்க போறத யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.